وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹின் பேரருளால் மதனி மீலாது கமிட்டி சார்பாக 13ஆம் ஆண்டு இஷ்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா தொடர் சொற்பொழிவு நிகழ்வு. கண்ணியத்திற்குரிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படுகின்ற மஜ்லிஸில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் பயன்பெறும் வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, பெண்கள் இருக்காங்களோ இங்கே மேலே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இந்த மீலாதுடைய நாளில் பேசப்படுகிறது. பொதுவாக இப்படியெல்லாம் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசி பெருமானாருக்கு புகழ் சேர்க்கிறோம் என்பது இல்லை, நாம் புகழ் பெற்றுக்கொள்கிறோம் என்பது தான் உண்மை. அதுதான் உண்மை. நம்ம விளங்கினாலும் விளங்கலை என்றாலும் அதுதான் உண்மை. எதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அதுவரைக்கும் தான் பேசும் பாக்கியம், கேட்கும் பாக்கியம் இருக்கின்ற வரைதான் நம்முடைய ஹயாத்தில் பரக்கத் இருக்கு. அப்படி ஒரு நிலை இல்லையானால் அதற்கு அடுத்து அல்லாஹ்விடம் சென்றடைவது தான் சிறந்தது. அதுதான் உண்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய கடைசி மூச்சு வரை அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, இந்த தீனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும், அதற்காக நம்மை நாம் அந்த உயர்ந்த பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நம்ம இதை பாக்கியமாக நினைக்கிறது. நம்மளோட சொன்னாங்க கூட்டம் கம்மி, பிரச்சனையே இல்லை, எவ்வளோ பேர் இருக்கும் அப்படிங்கிறத விட எத்தனை பேருடைய மனதில் பதிகிறது என்பது தான் மிக முக்கியம். இரண்டாவது, அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது எல்லாமே டெக்னாலஜி பதிவு செய்யப்படுகிறது. அதை எத்தனையோ பேர் கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கிட்டத்தட்ட 2012 2.5 ஆண்டுகள் மூன் டிவியில் ஷரிய சட்டங்கள் நடத்தணும். அப்போலாம் இப்பொழுதாவது இவ்வளோ பேர் பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே வெறும் கேமரா மட்டும்தான் இருக்கும், அதுவும் பழகிருச்சு. யாருமே இருக்க மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறவங்க மட்டும்தான், அந்த ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் பேசுவோம். ஆனால் உண்மையே என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே அது லைவில் அந்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகள்லேருந்து அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஸ்டின் வரும், அப்போவே கேள்விகள் கேட்பாங்க, வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறோம். இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால், ராயபர் நீங்கள் ஹசனாத்துல் அப்ராருடைய இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு மதனி மீலாது விழா கமிட்டி
தலைப்புகள் கொடுக்கறது மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். தலைப்புகள் தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது. பேசிடலாம், எதை பேசுகிறதுன்னு முடிவு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. இதை பேசலான்னு முடிவுக்கு வந்துட்டால் ஒரு பாதி பிரச்சனை கம்மி. நாங்கள் படிக்கும்போது சொல்லுவாங்க, அதாவது எம்ஃபிலாக இருக்கட்டும் பிஹெச்டியாக இருக்கட்டும், நீங்கள் தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுல பாதி வேலை முடிஞ்சிடும். தலைப்பை ப்ராப்பராக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கணிசமான பிரச்சனை கம்மி. அதுக்கடுத்து மேட்டரை தேடி இது பண்ணிடலாம். தலைப்பு தேர்ந்தெடுக்கிறதுலேயே ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தலைப்புகள், அதனால் தலைப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை, அது ஒரு ஆர்ட். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஒரு பெரிய தௌஃபீகை, ஒரு சிறப்பை தேர்ந்தெடுக்கும் தகுதி அல்லாஹ் தங்களுக்கு தந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான தலைப்புகள். இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு கூட பொதுவாக இந்த வரிசையிலேயே இந்த மீலாதில் நீங்கள் வித்தியாசமான சில தலைப்புகள் கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்தவரை இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்படவில்லையானால் இந்த மேட்டர்கள் வருமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஷரியத் என்பதும் தீன் என்பதும் இது ஒரு பெரிய கடல். இதில் எந்த பகுதியிலிருந்து எடுக்கிறது? பிரம்மாண்டமிக்க கடல் அது. இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட எத்தனையோ விஷயங்கள், சில விஷயங்களை கேட்டதை கேட்கின்றோம், அது நல்லது தான், அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளவோ கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அதை எப்படி கொண்டு வர முடியும்? நிர்பந்தமாக எனக்கு நீங்கள் வேறொரு தலைப்பு கொடுத்துருந்தாலும் அந்த தலைப்பை தான் நான் பேசணும், அதை தான் பேசுவோம். தலைப்பு விட்டு போகக்கூடாது. அல்லாஹ் அதில் பறக்கத் செய்வோம், அதில் ஹைர் இருக்கும். எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை புர்தா ஷரீஃபை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. புர்தாவுடைய பைத்துகளையே சல்லதாஸை பற்றி ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மாஷா. அதே போல் இன்று நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய, எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பும் கூட உண்மையிலேயே ஒரு ரொம்ப 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 ஒரு அற்புதமான தலைப்பு. பெரிய அளவில் இது இந்த வரலாற்று நிகழ்வு பேசப்படாததுன்னு சொன்னதை விட பேசப்பட்டது குறைவாக இருக்கும். குறைவாக பேசப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு. குறிப்பாக ஜுலைபீப் என்ற ஒரு சஹாபி பெருமகனார், அவங்கள பற்றி உலகம் ஏற்க மறுத்தவரை அரவணைத்த அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். முதல்ல ரொம்ப சுருக்கமாக சஹாபாக்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் அந்த சஹாபாக்களில் ஒருத்தரை பற்றி நம்ம பேச முடியும். அந்த சஹாபாக்களுடைய எதனால் அவர்கள் சஹாபாக்கள், சஹாபிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன், என்ன தாரீஃப்? ஹுமுல் முஃமினூன் அல்லதீன அதரகு சுஹபத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல் ஈமான். அவர்கள் மோமின்கள், ஈமானோடு பெருமானாரின் தோழமையை பெற்றவர்கள். சில வினாடிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் எந்த முஸ்லீமும் வர முடியாது. எவ்வளோ பெரிய வழின்னு சொன்னாலும் சஹாபியுடைய தர்ஜாவுக்கு வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது. அவங்க யார்? ஈமான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத். ஈமான் இல்லை, பெருமானாரை பல தடவை பார்த்துருக்காங்க, சஹாபி அல்ல. இல்லை மோமின் ஈமான் தான், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தோழமையில் இல்லை, அவங்களும் சஹாபி இல்லை, தாபி இப்படிலாம் பேர் சொல்லுவோம். ஈமானோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தில் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு நிகராகவும் யாரும் இல்லை. அவ்வளோ உயர்ந்தவர்கள். ஒரு ஹதீஸ் ஒரு ரூஹல் பயானில் பார்த்தேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், சஅல்து ரப்பி அன் இஹ்திலாஃபி அஸ்ஹாபி. யா அல்லாஹ், என் தோழர்கள் எனக்கு பின்னால் ஒரு விஷயத்தில் பல்வேறு கருத்துக்கள் அவரிடத்தில் வந்து விடலாம். என் தோழர்களின் கருத்து வேறுபாடுகள் பற்றி என் ரப்பிடத்தில் நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னானா, அவர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், வலிக்குல்லின் நூறுன், ஒவ்வொன்றுக்கும் ஒளி உண்டு, பாதுகும் அக்வாபி பாதின், எல்லாம் ஒரே மாதிரி என்று சொல்வதற்கில்லை, ஆனால் அனைத்திற்கும் ஒளி உண்டு. ஒளி இல்லாத நட்சத்திரம் பார்க்க முடியாது, ஆனால் ஒன்றை விட இன்னொன்று கூடுதலானதாக இருக்கலாம். ஹதீஸில் வருது. அப்படி சொல்லிட்டு ஒன்றை விட இன்னொன்று பலமிக்கதாக இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பிரகாசம் உண்டு. இப்படி அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க,
அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். அல்லாஹ் சொன்னானா, ஒவ்வொருவருக்கும் ஒளி உண்டு, அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழிதான். இப்பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். இந்த ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என் தோழர்கள் விண்ணில் மின்னுகின்ற நட்சத்திரங்களுக்கு ஒப்பானவர்கள், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ரூஹுல் பயானில் ஹதீஸுகள் இந்த லாஸ்ட் பகுதி பல ஹதீஸ் கிதாபுகள் இருக்கும். இந்த முந்தின பகுதியோடு சேர்த்துள்ளது தஃப்சீர் ரூஹுல் பயானில் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ற வசனத்தினுடைய விரிவுரையில் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுக்கென்று பிரத்யேகமான அந்தஸ்து உண்டு. அவர்களில் யாரை பின்பற்றினாலும் வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. அல்லாஹ் வெற்றியைத்தான் தருவான், அதில் ஒன்றும் ஹிதாயத்தை தான் தருவான், சந்தேகமே இல்லை. இப்போ இங்கே குறிப்பாக கொடுக்கப்பட்ட பெயர் ஜுலைபீப் அப்படிங்கிற சஹாபி ரொம்ப 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 சாதாரண ஆளும். அதாவது உண்மையிலே தெரிஞ்சாதே ஆச்சரியம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை தரும். யாரும் நெருங்குவதற்கு விரும்பாத ஒரு நபர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சதா ஜுலைபீப் என்று சொல்லி கொண்டிருந்த நபர். ஆனால் யாரும் அவங்கள இஸ்லாத்திற்கு முந்தைய நிலை, பொதுவாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அரபு மக்கள் குலப்பெருமை கோத்திர பெருமை நிறைந்தவர்கள், அப்படித்தானே? நாங்கள் இந்த குடும்பம், அந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய இது உண்டு. அந்த குடும்பத்தை பற்றி புகழ்ந்து பேசுகிறதும் வைக்கிறதும் இயல்பாக எல்லாத்துக்குமே தெரியும். குலப்பெருமை கோத்திர பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அரபுகள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த குலம் என்று யாருக்குமே தெரியாது. எந்த குலத்தை சார்ந்தவர்கள் அதில் இல்லை. அவங்க எந்த குடும்பத்தை பெருசாக விரிவான விளக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஜுலைபீப்ங்கிற பெயர் கூட சில பேர் சொல்கிறாங்க, அது அடைமொழியாக வந்த பெயரை தவிர அது பெற்றோர்கள் வைத்த பெயராண்டு தெரியலை. ஜுலைபீப் அப்படிங்கிறது ஜில்பாம்புடைய, அதாவது தஸ்கீர் சொல்லுவாங்க. ஜில்பாப் அப்படின்னு சொன்னால் முக்காடு தாவணி அப்படின்னு ஒருத்தன் தலையை போட்டு இது பண்ணிக்கும். ஜுலைபீப் அப்படிங்கிறது அதில் சின்ன முக்காடு அப்படின்னு கருத்து. என்னமா உயரம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஆள் உயரம் குள்ளமானவர்கள், தோற்றமும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஒரு ஈர்ப்பதற்குரிய தோற்றம் அல்ல, ஒரு மாதிரியாக இருப்பாங்களாம். உயரம் கம்மி, பார்ப்பதற்கு எத்தகைய புறத்தோற்றமும் அவ்வளவு இதாக இருக்காது. யார் குடும்பம் என்று சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மா யார் தெரியலை, அப்பா அம்மா யார் தெரியலை, எந்த குடும்பத்தை சார்ந்தவர் தெரியலை. இப்படிலாம் அரபு மன்னகத்தில் இருந்தால் இவருக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும், என்ன மதிச்சிருப்பாங்க? யாருடைய எந்த விதமான அவங்களுக்கு அன்பு முஹப்பத் பாசம் பரிவு இது அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, ஏறக்குறைய பார்த்ததே இல்லை. அது யாரும் ஆண்கள் அவர்களை பெருசாக மதித்ததே இல்லை. இஸ்லாத்திற்கு முந்தைய வரலாறு சொல்லப்படுகிறது, இவங்க சில சமயங்களில் ரொம்ப ஃப்ரீயாக சாதாரணமான ரொம்ப அப்பாவி தானே, இப்படி தானே இருப்பாங்க. சில இடங்களில் போகும்போது வீடுகளில் பெண்கள்கிட்ட பேசினா அந்த ஆண்கள் சொல்லுவாங்களாம், ஜுலைபீப் இங்கே வந்தால் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் இவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு வருகிறார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். இவங்களுடைய தோற்றம், இவங்களுடைய சூழல், இவங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மரியாதை அனைத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தில் ஸ்பெஷல் கேர் எடுத்தாங்க, தனி அக்கறை எடுத்துக்கொண்டார். இந்த உலகத்தில் எல்லாம் நம்மளோட பெரிய ஆட்களோடு சேர்ந்து இருக்கிறத விரும்புவோம், அது சாதாரணமான விஷயம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் பார்ப்பாங்க, யாரையும் புறக்கணிக்க மாட்டாங்க. ஆனால் கைவிடப்பட்டவர்களுடைய புகலிடம் எம்பெருமானார் தான். எல்லாத்தையும் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. ஆனால் விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்தா அவர்களுக்கு யார் நெருக்கமானவர்கள்? நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட உயர்ந்த நெருக்கமுடையவர்கள் இருக்க முடியாது. நம்ம நிறைய வரலாறுகள் அப்படி பார்க்க முடியும். தலைப்பிலிருந்து நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். நிறைய தகவல்கள் பார்க்க முடியும். இத்தகைய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்து சமூகத்தில் இவங்களுக்கு எத்தகைய மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்து சலாச ரொம்ப உள்ளுக்குள்ளே கவலைப்படுறாங்க.
இவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்டைரக்டாக ரெடி பண்ணவும் செய்கிறாங்க. உயர்ந்த குணங்களையும் பண்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா ஜாலியாக நம்ம நண்பர்களாக உட்காந்து பேசும்பொழுது கேட்போம்ல, இப்போ நிக்கா ஆகலை, என்ன நிக்கா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்போமா இல்லையா? அப்படி தானே, இயல்பு அதுதானே. அந்த வயதில் தேவை உள்ள பிள்ளைங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி ஒரு தடவை கேட்குறாங்க, அலா தத்தஸவ்வஜ் யா ஜுலைபீப், ஜுலைபீப் என்ன செய்றீங்க, நிக்கா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, மை யுஸவ்விஜ்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னாங்க. எனக்கு யார் நிக்கா பண்ணி வைப்பா, எனக்கு யார் பொண்ணு தருவா? அரபுல சாதாரணமான விஷயம் இல்லையே, பெண்கள் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமாச்சே, எனக்கு யார் தருவா? ஸல்லல்லாஹு அப்படி சொல்லணுன்னே ஸல்லல்லாஹு சொன்ன, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஏன் உங்களுக்கு தரமாட்டாங்க, நான் பார்க்குறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொறுப்பை பெருமானார் ஏற்றுக்கொண்டார். உஸவ்விஜு ஜுலைபி, உங்களுக்கு நானே பண்ணி வைப்பேன்னு சொன்னாங்க. அப்போ கூட சஹாபி சொல்கிறாங்க, தஜிதுனி காசிதன் யா ரசூலல்லாஹ், அப்படியா, நான் விலை போகாத பொருளாயிரும், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னா. காசிது அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு அது விற்காத பொருள்னு சொல்லுவோம்ல, இதை யார் வாங்குவா அப்படிங்கிற பொருளுக்கு காசிதுன்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஓகே, எனக்கு நீங்கள் நிக்கா பண்ண வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. நம்ம மார்க்கெட்டில் நம்ம போக மாட்டோம், நம்மளை யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லஸ்த இன்தல்லாஹி பி காசிதீன், மனிதர்களின் பார்வையில் எப்படி என்பது அல்ல, அல்லாஹின் பார்வையில் நீங்கள் மிக மிக மதிப்புள்ள பொருள். அல்லாஹின் பார்வையில் நீங்கள் மதிப்பற்ற பொருள் நினச்சிக்கிறாதீங்க, விலை போகாத நினச்சிக்கிறாதீங்க, சாதாரண நினைக்காதீங்க. லஸ்த இன்தல்லாஹி பி காசிதீன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள் அப்படின்னா. சரி, இப்படி அது சொல்லி அந்த நேரத்துடைய இது முடியுது. இதுக்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை எல்லா வகையிலையும் உயர்ந்த நிலை கொண்டு வர்றாங்க. இவங்களுக்கு நிக்காஹ் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் எப்பொழுது அமையும் ஸல்லல்லாஹு அலைஹி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழல் எப்போ வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கட்டத்தில் ஒரு தடவை பொதுவாகவே ஹதீஸ்களில் வருது, அன்சாரிகள் தங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் திருமணத்திற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு நிக்கா முடித்து கொடுப்பதை பாக்கியமாக கருதுவார். ஃபஸ்ட்டு இல்லை அப்படின்றா தான் அடுத்ததுக்கே போவாங்களாம். இந்த கட்டத்தில் அன்சாரி சஹாபாக்களில் ஒருவர் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வர்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வீட்டில் ஒரு பெண் இருக்குது, எல்லாத்துக்கும் அது விரும்பவும் செய்வாங்க, பெண் இருக்குன்னு தெரியுது, ஸல்லல்லாஹு ஆசையும் படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எனக்கு உங்கள் மகளை நிக்கா முடித்து தர்றீங்களான்னு கேட்டாங்க. உங்கள் மகளை நீங்கள் திருமணம் முடித்து தருகிறீர்களான்னு கேட்டாங்க. உங்கள் மகளை திருமணம் முடித்து தருகின்றீர்களா? அவங்க சொன்னாங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பாக நாங்கள் பெற்ற பாக்கியம், எங்களுக்கு அது கண்குளிர்ச்சி, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இவர் முழுசாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இல்லைன்றோன்னா கொஞ்சம் ஜர்க்காக, எனக்கு இல்லை, அப்புறம் யார், ஜுலைபீபுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜுலைபீபுக்குன்றோன்னா இவங்களுக்கு பாதி ரூபா போயிருச்சு, என்னடா இது ஜுலைபீபுக்குன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மறுக்க முடியும்? ஆனாலும் பெற்றோருங்கிற அடிப்படையில் தன் பிள்ளைகளுக்கு ஒரு மணமகன் வேணும், மணமகள் வேணும்டா பெற்றோர்களுக்குன்னு ஒரு சிந்தனைகள் இருக்கத்தானே செய்யும், அது தவறல்லவே. அந்த இடத்துலன்னு அவங்க பார்த்தா ஜுலைபீப் இவங்க அன்சாரி, ஹஸரஜ் வம்சத்தை சேர்ந்த அன்சாரி சஹாபி, பெரிய குடும்பம், காலங்காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த குடும்பம், பெருமைக்காக இதுகளுக்காக. நம்ம குடும்பத்து பெண்ணு எவ்வளோ பேர் கேட்டாங்க, எப்படி ஜுலைபீப் கொடுக்க, ஜுலைபி யாருன்றே தெரியாது, அட்ரஸே இல்லை, ஒன்றும் இல்லை, ஆளும் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, உயரம் கம்மி, பார்க்குறதுக்கே இது இல்லை, இது கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளித்து சொன்னாங்க, நான் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னுட்டாங்க. நம்மளாம் எல்லோரும் தப்பிக்கிறதுக்குரிய பாயிண்ட் தானே, அப்படி தானே தப்பிக்க முடியும், வீட்டில் கொஞ்சம் பேசிட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு யாரையும் நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. பெருமானார் உயர்வு என்னன்னு கேட்டால், ஒரு பிரச்சனையை ஆப்போசிட் பார்ட்டி எதிராளியுடைய இடத்திலிருந்து பார்ப்பார்கள். நம்முடைய இடத்துலேருந்தே பார்க்குறதுனால நிறையா தப்பாக தெரியும். உதாரணத்துக்கு கொண்டு சொன்னால்,
செய்தத்தின ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வீட்டில் சல்லல்லாஹு இருக்கிறாங்க. இன்னொரு தாயார் வீட்டிலேருந்து சில பேர் சொல்லும் பொழுது கூட கொஞ்சம் கடாமுடான்னு உலமாக்கள் நாங்கள் கூட பேசிடுறோம். அப்படிலாம் அதை கூட நாங்கள் தவிர்க்கணும். ஒரு விஷயத்தை சொல்கிறது மட்டும் முக்கியம் அல்ல, யார் மேலேயும் தவறான பார்வை வந்துடக்கூடாது. ஒருத்தர் நான் சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கேட்குறேன், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நல்லவங்க, சல்லல்லாஹு கூட ரொம்ப இதாக இருந்தாங்க, ஆயிஷா இருந்தால் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படிங்கிற சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர், அப்படிலாம் பேசக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பான வார்த்தை. சரி, இப்போ ஆயிஷா சித்திகா வீட்டில் சல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. இன்னொரு தாயார் மனைவியருடைய வீட்டில் இருந்து ஒரு இனிப்பு பொருள் வருது, சல்லல்லாஹு கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆயிஷாமா பார்க்குறாங்க, அவங்களுக்கு மனசு ஏற்றுக்கல, அதை கை வைக்கிறாங்க, கீழே விழுந்துருது, உடஞ்சி போயிடுது. மறுக்கிறாங்க, இது என்ன, இது எதுக்கு இங்கே தேவை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க, கீழே விழுந்து உடஞ்சிருது. இதுதான் மேட்ரு. ஆனால் கீழே விழுந்தது உண்மை, உடஞ்சது உண்மை, ரெண்டுமே நடந்துருச்சு. இது சல்லல்லாஹு அலைஹி முன்னால் இது நடக்கிறதுங்கிறது அது கரெக்டு இல்லை, பெருமானாருக்கு முன்னால் இது நடக்கிறதுங்கிறது கரெக்ட் இல்லை. அப்போ சல்லல்லாஹு என்ன செஞ்சுருக்கணும், கோபப்பட்டிருக்கணும். நீ இது வேணான்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, தட்டி விட்டு கீழே உடையிற அளவுக்கு எப்படி நீ போகலாம்னு கேட்டிருக்கணும். சல்லல்லாஹு அப்படி கேட்கல. ஆனால் வந்த சஹாபி தானே கொண்டு வர்றாங்க, அவங்க தப்பாக நினச்சிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னடா அது, என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிற மனிதர்கள் தானே, வாய்ப்பு உண்டு. சல்லல்லாஹு அந்த வாய்ப்பை எடுக்கணும். காரத்து உம்முக், உங்களுடைய தாயார் ரோஷப்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. வார்த்தை எப்படி சொல்கிறாங்க சார், உங்களுடைய தாயார் ரோஷப்பட்டுட்டாங்க. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தன்னுடைய அந்தஸ்தில் தன்னுடைய இடத்திலிருந்து பார்க்கல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலிருந்து பார்க்குறாங்க. அவர்கள் ஒரு கணவனுடைய மனைவியாக இருக்கிறாங்க, தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி கொடுத்து விடுறதுங்கிறது அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஏன் நான் கவனிக்க முடியாதா? எனக்கு ஒரு நாள் தானே இருக்குது, என் வீட்டில் சல்லல்லாஹு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான எனக்கு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதானே இது. இங்கே எப்படி கொடுத்து விடலாம்? அவங்க எப்படிலாம் யோசிப்பாங்க, ஒரு மனைவி எப்படி யோசிப்பாங்க, அதுவும் அவங்க இளமனை வயசில் சின்னவங்க இருக்கத்தானே செய்யும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்துட்டு அதுக்கு ஓவரால் விஷயத்தை சொல்கிறாங்க, உங்களுடைய தாயார் கோபப்பட்டாங்கன்னு சொல்லலை. வார்த்தை என்ன வார்த்தை, ஆனால் நம்ம சொல்கிறோம் கோபப்பட்டாங்கன்னு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் சொல்கிறோம்னா அது எப்படி சரியாக வரும்? சொல்லலைட்டா கூட இப்படித்தான் விளங்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லைன்றாலும் உண்மை ஹக்கீகத்து இதுதான். ஏன்னா நாம் ஒன்றை சொல்வது அதற்குரிய அந்தஸ்திற்குரியவருடைய புகழில் ஒரு சின்ன கிராச் ஏற்படுத்திடக்கூடாது, அது தப்பாக போயிடும். ஏன்னா அது உண்மை இல்லை. நம்ம அவங்கள இது பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, யதார்த்தமும் இல்லை. யதார்த்தம் இப்போ சல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பிரச்சனையை அவர்களுடைய இடத்திலிருந்து பார்க்குறார்கள். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் நம்ம மனைவி நம்மள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று நடந்துருது, கோபப்படுறோம், வைக்கிறோம், அதை அவர்களுடைய இடத்திலிருந்து பார்ப்பது இல்லை. காலையிலேருந்து இரவு வரைக்கும் 1000 பிரச்சனைகள், வேலை வேலை வேலை. நம்ம வேலைன்னு சொல்கிறோம், வேலை செய்யவும் செய்கிறோம், ஓபி அடிக்கவும் செய்கிறோம், வெளியிலேயே ஃபுல்லாக இருக்கிறோம். நம்ம 24 மணி நேரம் பயங்கரமாக அப்படி ஒன்று இது பண்ணிடுறதுலாம் இல்லை. நம்முடைய வேலை அமைப்பு அப்படிப்பட்டது தான். ஆனால் அவர்களோ வேலை இருக்கிறது மட்டுமல்ல, எந்த வேலையும் ஓபி அடிக்க முடியாத வேலை. இப்போ நான் ஆசிரியராக இருக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 3 பாடம் இருக்கும், ஒரு பாடம் கூட இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் 2 பேர், அவ்வளோதான், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியாது. அல்லது ஒரு இடத்துக்கு போகிறோம், இது பண்ணுறோம், ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறோம், பேசிக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமாக அளவலாகிறோம், எல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய பணி. ஆனால் அவங்க காலையில் எந்திரிச்சு டிஃபன் பண்ணணும், மத்தியானம் சமைக்கணும், நைட்டுக்கு சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், துணி துவைக்கணும், எல்லாம் அதை காய போடணும், மடித்து வைக்கணும், வீடை சுத்தம் பண்ணணும். இதில் எந்த வேலை ஓப்பி அடிக்க முடியும்? அதே சொல்லுவாங்க, யாராவது சோம்பேறிகளுக்கு வேலை கொடுக்குறாங்க, டிரைவர் வேலை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓபி அடிக்க முடியாத வேலை, வேறு வழியே இல்லை. அப்போ அவ்வளவு கஷ்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சில சமயங்களில் பல்வேறு அழுத்தங்கள் அவர்களுக்கு இருக்கும், அதுக்கு இடையில் வெவ்வேறு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த இடத்துல இருந்து வருகின்ற பொழுது சில வார்த்தைகள் கூடுதல் குறைவாக வந்துடலாம், அணுகுமுறையில் சில குறைகள் ஏற்பட்டு விடலாம். இதை அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அந்த பிரச்சனை கம்மியாகும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் எதிராளியுடைய நிலையிலிருந்து பார்ப்பார்களே தவிர தங்களுடைய நிலையிலிருந்து பார்க்க மாட்டார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் அதனால சொல்லுவாங்க, இதா தக்கர்னா அல் ஆஹிரா, இதா தக்கர்னா அல் ஆஹிரா தக்கரனா அல் ஆஹிரா.
நாங்கள் மறுமையை பற்றி பேசினால் பெருமானார் எங்களோடு மறுமையை பற்றி பேசுவார்கள். ஒய்தா தக்கர்ன துன்யா தக்கரனா அத்துன்யா, நாங்கள் உலகத்தை பற்றி பேசினால் ஸல்லல்லாஹு எங்களிடத்தில் உலகத்தை பற்றி பேசுவார்கள். என்ன நீங்கள் துனியா பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நடந்தால் யாரும் கிட்டத்தில் இருக்க முடியாது. பெருமானாருடைய அந்தஸ்துக்கு யார் பக்கத்தில் இருக்க முடியும்? அல்லாஹ் அதனால தான் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், யா ரசூலல்லாஹ் என் அருளால் நீங்கள் உங்களுடைய தோழரத்தில் மிக மிக சாஃப்டாக போகிறீங்க. நீங்கள் மட்டும் அந்த சாஃப்ட்னஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் ஃபத்து மின் ஹவ்லிக், எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு தங்களுடைய அந்தஸ்திலிருந்து பார்த்தால் யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு எந்த கட்டத்தில் அப்படி பார்த்ததே இல்லை. நம்முடைய அந்தஸ்திற்கு இறங்கி வருவார்கள் பெருமானார். அது ஸல்லல்லாஹு உயர்வு பெருமானாரின் அந்தஸ்து. சரி, இப்போ பார்க்குறோம் இவங்க நிக்கா பண்ணி தரீங்களான்னு ரொம்ப சந்தோஷம்தாங்க. ஜுலைபிபு கொண்ட உடனே யோசனையாக போச்சு. அப்போ எங்கேருந்து போனோன்ற வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு போயிட்டாங்க. வீட்டில் போய் கேட்கத்தான் போகிறான். வீட்டில் போய் மனைவிட்ட சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மகளை கேட்டாங்க அப்படின்னாங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு கேட்டோன்னா, ஸல்லல்லாஹு கேட்டாங்களா நம்ம மகளே? ஆமாம். ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நாம் பெற்ற பாக்கியம் கண் குறித்து அது இயல்பாக எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. வந்துச்சு இவங்கள்ட்ட சொன்னது, ஸல்லல்லாஹு இவங்கள்ட்ட சொன்னாங்கல்ல, எனக்கு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதே போல் இவங்க சொன்னாங்க மனைவிட்ட, பெருமானாருக்கு இல்லை, நபி ஸல்லல்லாஹு இல்லை, இன்னொரு மாப்பிள்ளையை சொன்னாங்க. அது யார் அந்த மாப்பிள்ளை? ஜுலைபீப் அப்படின்னா. ஜுலைபீப்ன்றோடனே அவங்களுக்கு ரூஹே போயிடுச்சு. ஜுலைபீபா நம்ம இந்த அதிர்ச்சியாக கேட்போம்ல, இது மாதிரி 3 தடவை கேட்குறாங்க. ஜுலைபீப் இனி ஜுலைபீப் இனி ஜுலைபுக்கா ஜுலைபுக்கா ஜுலைபுக்கா. ஆச்சரியம் தாங்க முடியலை. யாரெல்லாம் நம்ம பிள்ளையை கேட்டாங்க, நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கல. இது என்ன, இது எப்படி, இது எப்படி ஜுலைபு கொடுக்க முடியும்? இவங்களுடைய அதிர்ச்சி கலந்த வார்த்தை, அது எப்படி சாத்தியம்? இங்கேயும் பல விஷயத்தை பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை குறை சொல்லலை, இவங்களே இது பண்ணலை. ஏன்னு சொன்னால், ஒரு பெற்றோர் அவர்களுடைய இடத்தில் இருந்து, பெற்றோருடைய இடம் என்ற தன்னுடைய பேரண்ட்ஸ் என்ற ரோலில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுவதில், அதில் கவனம் செலுத்துவதில் பிழை என்று சொல்வதற்கு இல்லை. அதனால் இதை பெரிய மேட்டராக இது பார்க்கப்படவே இல்லை. ஆனால் அவங்க சொன்ன 2 பேரும் அந்த தாயார் இவங்க தப்பிச்சு வந்தாங்க. அம்மா அறவே ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முடியும், அது எப்படி முடியும் அப்படின்ட்டாங்க. சில விஷயங்கள் கேட்கணும் பொண்ணுட்டா, இதில் கேட்குறதுக்கே வேலை இல்லை, என்ன கேட்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் அவங்களுக்குள்ள முடிவாகிறது என்னன்னு கேட்டால், எப்படியாவது நாசூக்கா இல்லைங்கிற தகவலை பெருமானார்கிட்ட சொல்லிடணும், அவ்வளோதான். இல்லைங்கிறத ஏதாவது ஒரு சொல்லிடணும். சரி, சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட போகிறாங்க. யார்? அத்தா புறப்பட போகிறாங்க, வீட்டின் கணவர், அந்த பிள்ளையுடைய தகப்பனார். இப்போ உள்ளுக்கிலிருந்து அந்த பெண் பிள்ளை யார் மணப்பெண் பேசப்பட்டதோ அவங்க கேட்குறாங்க, என்ன விஷயம் பேசிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க காதில் விழுந்துருச்சு. என்ன விஷயம் பேசிக்கிட்டீங்க அப்பா அம்மான்னு கேட்குறாங்க. அப்போ விஷயத்தை சொல்கிறாங்க, இப்படி அதனால் நாங்கள் இது பண்ணோம். ஓ, அவங்க தெரியாம மாதிரி கேட்டாங்க. யார் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? பெண் கேட்டது யார் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு விட்டாங்க. ஜுலைபிபுக்கு கேட்டு, பெண் கேட்டு விட்டது யார்? ரசூலுல்லாஹ். ஓ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பெண் கேட்டு விட்டுருக்க, நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க. யாரை பார்த்து கேட்குறாங்க? தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்குறாங்க. பெருமானாருடைய உத்தரவு அது உபதேச அடிப்படையிலாக இருக்கலாம், வேண்டுகோள் அடிப்படையில் இருக்கலாம், வழிகாட்டுதல் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் பெருமானார் அவங்க தேர்ந்தெடுத்து ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட சிறந்த மாப்பிள்ளையவா எனக்கு நீங்கள் தந்துட முடியும்? பெற்றோரை விட, பெற்றோர் ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கத்தானே செய்யும். என் மனைவி இப்படி இருக்கணும், நான் விரும்புறது இயல்பு. அது என் கணவர், எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும், ஒரு பெண் விரும்புவது இயல்பு. இது சாதாரணமானது. இப்போ இந்த காலத்தில் அது எங்கேயோ போய் இருக்கு, நம்ம அதுக்குள்ளே போகலை. ஒரு யதார்த்தமான நல்ல சராசரி ஆவரேஜான ஒரு காலத்தை எடுத்தால் கூட அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் இங்கே
ஜுலைபி அவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும், அவங்களுடைய தோற்றம் என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க நீங்கள் அதை இது பண்ண போகிறீங்களாங்கும் பொழுது தான் இவங்களுக்கு முதல்ல அந்த பேரண்ட் என்ற பெற்றோர் என்ற உணர்வு மிகைத்திருந்தது. பிள்ளை கேட்டதுக்கு பின்னாடி தான் நார்மலுக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தலை அவங்க வளர்த்த பிள்ளையை அவங்களுடைய ஆளுமை அவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவங்க மணமகனாக எனக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்க, அதை விட நீங்கள் சிறந்த ஒரு மாப்பிள்ளையை பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு ஒரு மாப்பிள்ளையை அனுப்பியிருக்காங்க. என்ன பாக்கியம்! அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஞானத்தை இந்த பெண் பிள்ளைக்கு அல்லாஹ் வழங்கியிருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான் அந்த சஹாபி பெண்மணிக்கு. இளம் வயது, எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க, எப்படி சிந்திக்கிறாங்க. என்னுடைய ரசூல் விரும்பியதில் எனக்கு விருப்பம் உண்டு. என் தனிப்பட்ட விருப்பத்திற்கு பிரச்சனையே இல்லை. என் தனிப்பட்ட விருப்பம் என்றால் அது ஏதோ ஒன்று இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு நான் ஜுலைபை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் ஏற்றுக்கொள்கிறேன்? ஹுப்பன் லில் ஹபீப், எனது ஹபீபின் நேசம் அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. என்ன ஹபீபின் நேசம் அது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியவர்கள் பெருமானார் எனக்கு அனுப்பியிருக்காங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இதன் லா யுதய்யுனி, கண்டிப்பாக இதில் எனக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படாது, எத்தகைய குறைவும் ஏற்படாது. அல்லாஹ் எனக்கு இதில் உயர்வைத்தான் தருவான் அப்படின்னு அவங்க சொல்லி இது பண்ணதுக்கு பின் நிறைய வருது. நிறைய சில ரிவாயத்துகள் கூடுதல் குறைவாக ஒரு சில வசனங்களை எல்லாம் சுட்டி காண்பித்தார்கள் என்று. அப்போ இவங்க ஓஹோ, ஆயிரம் அந்த பொண்ணுக்காகத்தானே மாப்பிள்ளை, நம்ம யோசிக்கிற பெண்ணே சொல்லுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கேட்டிருக்காங்க. பெருமானார் தேர்ந்தெடுத்தது வரை விட கண்டிப்பாக செய்ய முடியாது, அதை விட பெட்டரை தேர்ந்தெடுக்க முடியாது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்காங்கன்னா அதில் ஒரு குறைவை ரப்பு ஏற்படுத்தவே மாட்டான். கண்டிப்பாக நான் அதற்கு சரியென சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ முதல்ல வேணாண்டு நாசூக்கா சொல்கிறதுக்காக புறப்பட்டவர்கள் இப்பொழுது எல்லோரும் அந்த குடும்பமே முழுமையாக சம்மதிக்கிறது, யதார்த்த நிலைக்கு வருகிறார்கள். அந்த சார்பாக அந்த பெண்ணின் தந்தை அந்த அன்சாரி சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவரை திருப்தி அடைந்தால் என் மகள் விஷயத்தில் நாங்களும் திருப்தி அடைகின்றோம், நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட்டாக அதானே அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டான், நீங்கள் நிக்காஹ் பண்ணி வச்சுருங்கன்ட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு கட்டம் வந்தது, அல்ஹம்துலில்லாஹ் நிக்காஹும் நடந்தது. நிக்காஹ் நடந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான துவாவை விட அந்த நிக்காஹில் ஸ்பெஷல் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம சுப்ப அலைஹா அல் கைர சப்பன் வலா தகத ஐஷா வலா தஜஅல ஐஷஹா கத்தா. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு எல்லா ஹைரேலையும் சப்பன் சப்பா கொட்டு என கொட்டுன்னு சொன்னாங்க. ஹைரை கொடுன்னு கேட்கல, ஹைரை கொட்டுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்ற அவருடைய வாழ்க்கையில் இந்த பெண்ணின் குறிப்பிட்டு பெண்ணை சொல்கிறாங்க. ஏன்? தியாகம் முழுக்க அந்த பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது, அவங்கள்ட்ட இருக்கு. வலா தஜஅல ஐஷஹா கத்தா, யா அல்லாஹ், ஒருபோதும் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நீ கொடுத்துறாதேன்டாங்க. ஒருபோதும் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துறாத, எல்லா ஹைரையிலையும் கொடுன்னு சொன்னான். அல்லாஹ் அக்பர். யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று அவங்களை அரவணைத்து அவர்களை ஆளாக்கி அவர்களை வளர்த்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து மிக உயர்ந்த குடும்பத்தில் பெண் பார்த்து அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமும் முடித்து வைத்து விட்டார்கள். நிக்காஹ் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி மாட மாளிகைகள், கோபுரங்கள், வசதி வாய்ப்புகள், பெரிய பெரிய பட்டம் பதவிகள், இவைகளுக்கு மத்தியில் ஒரு குடும்ப வாழ்வு தொடங்கும். ஆனால் அங்கு ஈமான், இறையச்சம், இஹ்லாஸ், ஹபீபின் நேசம், இதை மட்டுமே மூலதனமாக கொண்ட, இதை மட்டுமே உயிர் நாடியாக நம்பி இருக்கக்கூடிய இரண்டு அந்த தம்பதிகள் இணைகிறார்கள், மணமக்கள் இணைகிறார்கள். சில நாட்கள் நகர்கிறது, ரொம்ப பெரியது இல்லை ஐயாமுன் கலீலா. ஹதீஸ்கள் அப்படி தான் வரும், கொஞ்ச நாள் தான். அந்த புது மணமக்கள் அப்படிங்கிற இதுகள் காலங்கள் கூட கடக்காத காலம், ரொம்ப சில நாட்கள். இதற்கு இடையில்
நிர்பந்தமாக ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டிய தேர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களோடு அந்த யுத்தத்திற்கு புறப்பட்டு விட்டார்கள். இவங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, கூப்பிடலை. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மனைவிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க, பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகிறாங்க, நானும் அதில் போய் கலந்துக்கிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. நானும் அதுக்கு போயிட்டு வந்துடட்டுமா அப்படிங்கிறாங்க. அவங்க ஒன்றுமே சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. புது மணமகள் போயிட்டு வாங்கங்கிறாங்க. அந்த யுத்தத்திற்கு வருகிறார்கள். ஒரு நீண்ட ஒரு பயணம், அதற்கடுத்து யுத்தம் நடைபெறும். ஷார்ட்டாக சொல்கிறேன், யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முஸ்லிம்களுக்கு இழப்புகள் இருக்கத்தானே செய்யும். இழப்புகள் இருந்தாலும் ஓவரால் வெற்றி, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு யுத்தத்தில். ஆனால் பல பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க, பல பேர் காயம்பட்டிருக்காங்க. இப்போ காயம்பட்டவர்களும் ஷஹீதானவர்களும் தேடி அவர்களை எடுக்க வேண்டும். ஷஹீதானவர்களை தேடி எடுத்து அடக்கம் பண்ணணும், காயம்பட்டிருக்கவங்களை எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும். இந்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை, இறந்தவங்களையும் ஷஹீதானவங்களையும் எடுத்துட்டாங்க, காயம்பட்டிருக்கவங்களையெல்லாம் சேர்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ விடுபட்டு போனவர்கள், நம்ம வந்திருக்கிறதுல இவ்வளோ பேர் இருக்கிறோம், அப்புறம் மீதி உள்ளவர் காணா அப்படின்னு சொன்னால் ஒன்று காயம்பட்ட நிலையில் இருக்கணும், இல்லைன்னா ஷஹாதத்துடைய நிலையில் இருக்கணும். எல்லாரும் இருக்கிறாங்களா, யாரும் மிஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னும் நாள் மிஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க சில பேர். ஆனால் ஜுலைபீப் ரலியல்லாஹு பேர் வரலை. இப்படி சில பேரை சொன்னாங்க, இவங்கவுங்க மிஸ் ஆகிறாங்க. சரி தேடி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி தேடி பார்த்துட்டு அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வேறு யாரும் மிஸ் ஆகுதான்னு கேட்டாங்க. ஹல் தஃப்கீதுன மின் அஹத், யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம் அப்படின்னா. ஆனால் அஃப்கீது ஜுலைபீபன் அப்படின்னாங்க, என் ஜுலைபீபை காணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸில் வரலாற்று எழுதுவார்கள், இவங்க கலந்துக்கிட்டது கூட பெருசாக ரொம்ப பேருக்கு தெரியாது, பெருசாக தெரியலை. அவங்க வந்துட்டாங்க, அப்படியே போகிறாங்க, கலந்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி. ஜுலைபீபை என் ஜுலைபீபை காணமே அப்படிங்கிறான். அப்போ தான் அவங்களை எல்லாத்துக்கும் உரைக்குது, ஆஹா ஆமாம் ஜுலைபீபு பார்த்தோமே, ஜுலைபீபை காணோம். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, போங்க நல்லா தேடி பாருங்கள், இறந்து போன பாடிகள், அது யாருடைய பாடிகளாக இருந்தாலும் சரி, மையத்துகள், அது எதிரிகளும் இறந்து போயெல்லாம் இருப்பாங்க தானே, மொத்தத்தில் யாரும் இறந்துருக்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். அதே போன்று இறந்தவர்கள் திருப்பி சஹாபாக்கள் போனாங்க, இறந்தவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்தா ஒரு இடத்துல 7 பேர் இறைமறுப்பாளர்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. அது பக்கத்தில் ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய ஜனாஸா இருக்கு. பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல இப்படி இருக்குது, அவங்கள நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அந்த இடத்துக்கு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கத்தல சபஅத்தன் கத்தலூஹு, இவர் 7 பேரை இவர் முடிச்சிட்டாரு, கடைசியில் இவங்க ஷஹீதாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர்களால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு சாதாரணமாக கருதப்படுகின்ற ஒரு நபர் வெளியில் பார்த்தா உயரம் கம்மியாக அப்படி இப்படி 7 பேர்களை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அல்லாஹ் அத்தகைய ஆற்றலை வீரத்தையும் கொடுத்திருந்தார். 7 பேரை எதிரிகளை கொண்டிருக்காங்க, இறுதியில் இவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்குகின்ற பணியில் ஈடுபட்டார். அடக்கிற பணியில் ஈடுபடுறாங்க. ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை தங்களுடைய கையில் தூக்கிட்டு வந்தாங்கன்னு வருது. பெருமானாரின் கரம்தான் ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய கட்டிலாக இருந்தது அப்படிங்கிற வார்த்தை இப்படி பதிவு செய்வாங்க. பெருமானாரின் கரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு வந்தாங்க. குழி தோண்டப்பட்டது. ஒரு ஷஹீதுடைய ஜனாசா எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டுமோ அப்படி அவருடைய புனித ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலிருந்து சொன்னார்கள், அனமின்ஹு வஹுவ மின்னி, அனமின்ஹு வஹுவ மின்னி, நான் அவரை சார்ந்தவர், அவர் என்னை சார்ந்தவர் அப்படின்னா. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். எத்தனை தடவை சொன்னாங்க? 3 தடவைகள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சொல்லுவாங்க வரலாறுல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஈரலின் ஒரு பகுதியாக கருதப்பட்டவர்களில் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தன் சொல்லுவான். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சலாசன அடக்கம்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கனிமத்து பொருட்கள் அதையெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க. நிறைய பேர் ஷஹாதத்தையும் அடைஞ்சிருக்கிறாங்க. யாரும் பெருசாக அதுக்காக கவலைப்படலை. இயல்பு அதுதானே, அல்லாஹ் அதை ஷஹாதத்தை தர்றதை பாக்கியமாக நினச்சி போகிறவங்க தானே பெரும்பாலும். அதனால் வந்தாங்க. இந்த குடும்பத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். செய்தி யாருக்கு வருது? புது மணமகளுக்கு வருகிறது. நிக்காஹ் சில நாட்கள் மட்டுமே ஆயிருக்கின்ற நிலையில் தங்களுடைய பிரியமான கணவர் இப்பொழுது அவர் ஷஹீதாகிவிட்டார் என்ற தகவல் வருகின்ற பொழுது அது கண்ணீர், அந்த கண்ணீரை கவலையின் வெளிப்பாடாக, இன்னொரு பக்கம் ஆனந்த கண்ணீராக, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு ஷஹீதின் மனைவியாக அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான் என்ற நிலையிலும், எங்களுடைய வாழ்வை அல்லாஹ் உலகத்தில் அல்ல சொர்க்கத்தில் தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை ரப்பு வைத்திருக்கிறான் என்ற உணர்விலும் செய்யறதுனா அந்த அதான் சில பேர் சொல்கிறாங்க, அந்த சஹாபியுடைய பெண்மணி பேர் கூட பெரும்பாலும் மறைஞ்சே இருக்குது, அல்லாஹ் அப்படியே வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல அவங்க அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விற்காக அதை பொருந்தி கொண்டார்கள். அதே வரலாறு எழுதுகிறது, இந்த பெண்ணுக்கு சல்லதாசன் துவா செஞ்சாங்கல்ல இந்த மணமகளுக்கு, யாழ்லா உங்களுடைய வாழ்க்கையில் ஹைரை கொடு, ஹைரை நீ கொட்டு, வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துறாதேண்டு மதினாவாசிகள், மதினாவுடைய வரலாற்றை எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள், மதினத்து விதவை பெண்களில் இவர்களை விட வசதி மிக்கவர்களை நாங்கள் பார்த்ததில்லை. இன்னும் சாரார் இப்படி அழகாக சொல்வார்கள், மதினாவின் விதவை பெண்களில் இவர்களை விட தர்மம் செய்தவர்களை பார்த்ததில்லை. பெரிய வசதி. ஒரு காலகட்டத்தில் மதினாவில் பல்வேறு அன்சாரி தோழர்கள் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு போட்டி போட்டிருக்கிறார்கள் என்று வருகிறார். மோமின்களே, எதுக்கு இதை சொல்ல வரோம்? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழிமுறை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நேசித்த முறை, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகிய விதம், நிறைய தகவல்கள் நம்ம சொல்லும் பொழுதே நம்ம வரலாற்றிலேயே ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்குறதா இருந்தால், பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மை விட உயர்வானவர்கள், மேன்மைக்குரியவர்கள், அவங்களோட நம்ம நெருங்கி இருக்கிறத பாக்கியமாக கருதுவோம், அது கௌரவமாக கருதுவோம். நம்மை விட ஏழைகள்கிட்ட நெருங்கும் போது யோசிப்போம், நம்மை விட விவரம் கம்மியானவர்கிட்ட நெருங்கும் பொழுது யோசிப்போம், நம்மளை விட ரொம்ப கீழ் லோயர் லெவலில் இருக்கவங்கள்ட்ட என்ன அப்படி நம்மளையும் தப்பாக நினைப்பாங்களோ, இப்படிலாம் வரும். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நேர் மாற்றமானார். நேர் மாற்றம். ஒரு அதாவது மன வளர்ச்சி குன்றிய பெண், போதிய நம்மை போன்ற சராசரியான அறிவு ஞானம், அந்த தெளிவு இல்லாமல் கொஞ்சம் மூளையில் சில குறைகள் இருக்கும் அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் எங்கெல்லாம், அந்த சின்ன பொம்பளை பிள்ளை எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுக்கவே இல்லை, எடுத்ததே இல்லை. யார் இது பண்ணுவான்? கையை எடுத்ததே இல்லை. அவங்களாம் அந்த பொம்பளை பிள்ளையா எந்த இடத்துல கையை விடுவாங்களோ விட்டுட்டு அவங்க ஏதோ ஒன்று போயிடுவாங்க, அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று வருகிறார். இதே போல் நிறைய சஹாபாக்கள் சில இதுகள் ஒரு அதே போல் சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், வேதனைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அரவணைப்பதில் மிகுந்த குறியாக இருப்பார். அதே போல் தான் இங்கே இந்த சஹாபி ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாராலும் ஏறக்குறைய, அதாவது புறக்கணிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படாத மனிதர், அவ்வளவுதான். யாரும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அரபு மண்ணுடைய உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையே மாற்றினாங்க. ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரை மாற்றினாங்க. அன்புக்கு ஏங்கியவர்கள், அன்பு கிடைக்காதவர்கள், ஒட்டுமொத்த உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம், இஸ்லாமிய நட்பு, இவைகளை மூலதனமாக கொண்டு ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லால் அல்ல, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். அதனால் இது போன்ற சஹாபாக்களை பார்த்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஓ, எங்களுக்கென்று ஒரு தனி சில சிறப்புகள் உண்டு, ஆனால் எதுவுமே இல்லைன்னா பெருமானாருக்கு இன்னும் நெருக்கமாக இருந்திருக்கலாமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ முஹப்பத்தை அவங்கள அரவணைக்கிறாங்களே அப்படின்னு பார்ப்பான்.
எந்த ஒரு கட்டத்தை ஒரு தகவல் வரும், ஒரு வசனம் வருகிறது, நீங்கள் ஸல்லல்லாஹு யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தம் கூடக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாதுக்கும் லிபாதின், சும்மா நீங்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பேசிக்கிற மாதிரி நபி இடத்துல பேசக்கூடாது. அப்படி பேசினால் அந்த தஹபத் அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள்லாம் அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த ஆயத்து இறங்கி சில நாட்கள் ஆகுது, ஒரு சஹாபியை காணோம். ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, எங்கே இவர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லையில, ஆமாம் கொஞ்ச நாள் அவங்க கண்ணில் படலையே. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரை சொல்ல அவங்கள போய் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே போனாங்க, அவங்கள பார்த்தாங்க. அவள் பார்த்தா ஒரு மாதிரியாக ரொம்ப கவலையான சூழ்நிலையில் ஒரு மாதிரியாக வீட்டில் ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்குறான். ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை? இல்லை, என்னுடைய அமல்கள்லாம் அழிஞ்சிருச்சு, நான் நரகவாசி ஆகிட்டேன்ல அப்படின்னா. என் அமல்கள்லாம் அழிஞ்சிருச்சு, நான் நரகவாசி ஆகிட்டேன்ல. என்ன சொல்கிறீங்க, என்ன இப்படி ஒரு வசனம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்திருக்கு, தெரியும். அந்த வசனத்தை இவங்க ஸல்லல்லாஹு மஜ்லிஸில் இல்லை, வெளியில் இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு வசனம் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அதை உறுதி செய்து கொண்டவுடன் ஸல்லல்லாஹு பார்க்கறதுக்கே பரல, வீட்டிலேயே இருந்து ஒரு மாதிரியாக ஆயிட்டாங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க, என் அமல்கள்லாம் அழிஞ்சிருச்சு, நான் நரகவாசி ஆகிட்டேன்ல அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அப்போ சொல்கிறாங்க, நான் குரலை உயர்த்தி பேசுகிறேன்ல பெருமானாருடைய மஜ்லிஸில். சொல்லப்படுகிறது அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு வாய்ஸ் இயல்புலேயே கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் இல்லை, அப்படிப்பட்ட இயல்பு குணமுடையவர்கள் என்றும், இன்னொரு ரிவாயத்தில் எழுதுகிறாங்க அவர்களுக்கு காது கேட்பதில் கொஞ்சம் குறைவு உண்டுன்னு எழுதுகிறாங்க. காது கேட்குற குறைவு உண்டு. சில பேர் காதுக்கு யாருக்கு கம்மியாக கேட்குமோ அவங்க கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க, அது நேச்சர் அப்படி வரும். இதனால் இயல்பிலேயே கொஞ்சம் சவுண்டு வாய்ஸும் லவுடாக உண்டு. அதே போல் இப்படி ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குது. இதனால் அவங்க சத்தமாக பேசியிருக்கிறாங்க, வெளிப்படையாக இயல்பாக வந்துருச்சு. ஆனால் அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான், நீங்கள் நபியுடைய சத்தத்தோடு உங்களுடைய சத்தம் கூடி இருந்தால் உங்களுடைய அமல்கள் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டான். விளக்கம், நியாயம், காரணம் இதுக்குள்ளேயே அவங்க போகவே இல்லை. என் சத்தம் நபியின் சத்தத்தை விட கூடி இருக்கிறதுல நாங்கள் பேசும்போது அங்கே சலாசம் எதுவாக பேசுகிறேன், அதை விட ஒரு சின்ன ஒரு புள்ளி கூடி இருச்சுல்ல, அப்போ என்னுடைய அமலை அழிஞ்சிருச்சு, நான் நரகவாசின்றான். இந்த சஹாபாக்கள் போனவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படி தானே இருக்கும். ஸல்லல்லாஹு வந்து சொன்னாங்க, பெருமானாரிடம் வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யாரை சொல்கிறது, அவங்கள போய் பார்த்து அவங்க இப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவர்களிடம் போய் சொல்லுங்கள், அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா அக்பிருஹு அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, அவர் நீங்கள் சொர்க்கவாசி என்று போய் சொல்லுங்கன்னு சொன்னார். சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து தான் அந்த சஹாபி வந்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவதை நீங்கள் திருப்திப்படுகின்றீர்களா இல்லையா? யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலும் எதை திருப்திப்படுகிறார்களோ அதை திருப்திப்பட்டேன் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல நான் இதை சொல்கிறது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்ல வர்றேன். யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை அச்சத்தின் எல்லைக்கு செல்கின்றார்களோ, தங்களை ஒரு மாதிரியாக கொலாப்ஸ் பண்ணிடுறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து தூக்கி நிறுத்துவார்கள். நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க, மற்ற இது நம்ம முன்னாடி பேசினா அப்படித்தான், நமக்கு முன்னாடி சப்தம் போட்டால் நீங்களாம் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் அந்த கேட்டகரியில் வரமாட்டீங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இது உங்களுக்கானது அல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விளக்கம்லாம் கூட இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து முடிச்சுட்டாங்க. நீங்கள் சொர்க்கவாசி, அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை ரப்பு தரப்போகிறான். அதில் உங்களுக்கு திருப்தியா இல்லையா? முஃமின்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர், பெருமானார் ஸல்லல்லாஹு உயர்ந்த பண்பு. இன்னொன்று, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தாங்க, சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவர்களுக்கு இருந்த நெருக்கம் எப்படி இருந்துச்சு? ஆச்சரியம். நிறைய தகவல்கள், ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு இருக்கட்டும், நிறைய வரலாறுகளை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்களுக்கு இருந்த நெருக்கம் அப்படி ஒரு இது வந்துருச்சுன்னு சொன்னால் பெருமானாரை விட யாரையும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஹதீஜா நாயகி அவர்களுக்கு ஒரு இதில் கிடச்சி அடிமையாக இருந்து ஹதீஜா நாயகிட்ட விற்கப்பட்டவர்கள் தான் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்க சலதான திருமணத்துக்கு பின்னால் பெருமானாருக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை காணம் ஒரு கட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்காங்க பெற்றோர். கடைசியில் ஒரு தகவல் வருது, இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, மக்காவில் இன்னார்கிட்ட இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்ல மனிதர், நீங்கள் போய் கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு யாரோ அட்ரஸையும் சொல்லி அவங்களுடைய கேரக்டரையும் சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்களுடைய பெற்றோர் இதில் வருது அத்தா என்றும் சில பேர் சிறிய தந்தை இன்னும் 2 சிறிய தந்தைகள் வந்தார்கள் என்று வருகிறது. அவங்க வந்து பேசி கூட்டிகிட்டு போயிடலான்னு ஈஸியாக நினச்சி வந்தாங்க. சல்லல்லாஹு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தர்றோம், உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளையை கொடுங்க அப்படின்னு. சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் தரவெல்லாம் வேண்டியது இல்லை, உங்களுடைய பிள்ளையை தாராளமாக அழைத்து செல்லுங்கள், ஆனால் அவரை போய்த்தான் ஆக வேண்டும் என்று மட்டும் என்னால் வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொன்னான். இது ஒரு வற்புறுத்த வேண்டிய தேவையே இல்லையே, எங்கள் பிள்ளையை நாங்கள் கூப்பிட்டு அது வந்துட போகுது அப்படின்னு இவங்களுக்கு நினைப்பு எண்ணம். இப்போ ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சந்திக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. பார்த்து இவங்க உண்மையிலேயே பேக்ரவுண்டு பெரிய அந்தஸ்துக்குரியவங்க, இப்போ அடிமை நிலையில் இருக்கிறாங்க. தம்பி செல்லம் வந்துடுங்க, அப்பா அம்மாவெலாம் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க, நீங்கள் நல்லவங்கள்ட்ட இருக்கிறீங்க, அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க, அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்கன்னு இவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க, தம்பி நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இல்லை நான் வர முடியாதுன்ட்டாங்க. நான் வர முடியாது. என்ன வர முடியாது? அவங்களுக்கு புரியவே இல்லை, ஏன் வர முடியாது? இல்லை திரும்ப கூப்பிட்றாங்க, இல்லை வர முடியாது. சல்லல்லாஹு பின்னால் போயிட்டாங்க. இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் பெருமானாருடைய இடம் தான். உலகத்திலேயே பாதுகாப்பானது, யாரும் பயப்படவே மாட்டாங்க, எதிரிகள் கூட பயப்படாத இடம் அந்த இடம் தான். பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. யாரை சொல்ல என்னை அனுப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. என்னை அனுப்பிடுவீங்களா? சல்லல்லாஹு அமைதியாக இருக்கிறாங்க. பெருமானாருடைய முதுகு பின்னாடி போய் நின்றுட்டு முடியவே முடியாதுன்ட்டாங்க. அவங்களுக்கு அன்பாக கூட்டம் கோபப்படுறே, நீ என்ன அடிமைத்தனத்தை விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. அடிமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுற, பெற்றவங்க நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் சொல்லலை, பெருசாக பதிலே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. அப்படியே வாட்டி நான் போகவே முடியாதுன்ட்டாங்க. நான் போகவே முடியாது. யோசிச்சு பாருங்கள் எப்படி சாத்தியம். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நேசித்த விதமும் அப்படித்தான். பெருமானாரோடு இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டுகொண்ட விதமும் அதுதான். அதனால் ஸல்லல்லாஹு ரொம்ப 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 ஹஸரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனிமத்துடைய பொருட்களை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் சஹாபாக்களுக்கு முஹாஜிர்கள் அன்சார் பிரித்து கொடுக்குறாங்க. உஸாமா ரலியல்லாஹுக்கு 3500 திர்ஹம் கொடுக்குறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுக்கு 3000 திர்ஹம் கொடுக்குறாங்க. அப்துல்லா பின் உமர் 2 பேரும் ஈக்குவல் ஏஜ், எல்லா வகையிலும் சமமான நிலையில் உள்ளவர்கள் தான். அப்போது தன்னுடைய தந்தை செய்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். சையதுனா அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ஆயத்திட்ட கேட்குறாங்க, லிமா ஃபضلت அலைய உஸாமா, நீங்கள் என்னை விட உஸாமாவுக்கு கூட கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? சாஸ் என்ன சொன்னாங்க, உமர்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்துல்லா, உன் மீது பெருமானாருக்கு இருந்த பிரியத்தை விட உஸாமான் மீது பெருமானாருக்கு இருந்த பிரியம் அதிகம். உன்னுடைய தந்தையாகிய உமரின் மீது பெருமானாருக்கு இருந்த முகப்பத்தை விட ஸைத் பின் ஹாரிஸா மீது பெருமானாருடைய முகப்பத்து கூட ஆசர் தஹிப்ப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது நேசத்திற்குரியவர்கள் யார் என்பது முக்கியமல்ல, பெருமானாரின் நேசத்திற்குரியவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன். யார் சொன்னது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்புதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அடிமையிலிருந்து விடுதலையாக்கி என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு சொல்ல வந்தது அதுதான். அதற்கடுத்து நிறைய வரலாறுகள், சட்டங்கள், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா பண்ணி வச்சாங்க, இதெல்லாம் வரும் மோமின்களே. இங்கேயும் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள் என்பது மட்டுமல்ல, ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹுக்காக சொல்கின்ற பொழுது அந்த பெண் இவங்க யார், இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், இவருடைய குவாலிட்டி என்ன, இவருடைய தரம் என்ன, இவருடைய வசதி என்ன, அன்று அரபு மன்னகத்துடைய சூழலில் எதுவெல்லாம் பார்க்கப்பட வேண்டுமோ அதில் எதுவுமே இல்லாத ஜீரோ, எந்த கேட்டகரியிலையும் உள்ள வரவே இல்லை. ஆனாலும் ஒற்றை வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியவர்கள்,
அதை விட சிறந்தது எது? அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை ஓதி காமிச்சாங்க. ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் இன்னொரு கருத்தை சொல்கின்ற அதிகாரம் கூட யாருக்கும் இல்லை. அது வேறொரு காரணத்திற்காக இறங்கிய வசனம். சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்திருக்கிறாங்க, எனக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அதில் ஹைரைத்தான் வைப்பான். புற காரணங்கள் எல்லாம் பாதகமாக இருந்தும், புற காரணங்கள் எல்லாமே சூட்டாக அறவே இல்லாமல் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பெருமானார் அனுப்பியிருக்கிறார்கள். பெருமானாரின் மீது உண்ட நேசத்திற்காக, பெருமானாரின் வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஸல்லல்லாஹு சொல் சாதாரணமாக மீறப்படும். ஸல்லல்லாஹு சொல் சாதாரணமாக மீறுறோம். இல்லை, மீற வேண்டிய ஒரு மண்ணும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த விதமான இழப்பும் இல்லை, எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுகள் மீறப்படுகின்ற பொழுது அந்த ஒரு இளம் வயது ஒரு பெண்ணுக்கு இருந்த அந்த தெளிவு கூட அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லையானால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முஃமின்களை இப்படி எல்லா வகையிலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை முஃமின்களுக்கு படிப்பினை, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் படிப்பினை, சஹாபாக்கள் ஒவ்வொருவரின் வாழ்வும் படிப்பினை தான். லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். சஹாபாக்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சரி, அது ஒவ்வொரு கோணத்தில் இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த ரோல் மாடல், முன்மாதிரி. அதே போன்று உலமாக்கள் நாங்கள், அதே போன்று சமுதாயத்தின் முக்கியஸ்தர்கள், சமுதாயத்தின் பொறுப்பாளர்களாக கருதுபவர்கள் தங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும், அவர்களில் விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் எப்படி நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், சாதாரணமானவர்களை உயர்ந்த நிலைக்கு தூக்கி விடுவதற்கு நாம் எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு படிப்பினைகளை, தகவல்களை இந்த ஹதீஸ் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நமக்கு சொல்லும். சில தகவல்களை மட்டும் ஏதோ சொல்ல முடிந்தது. இன்னும் எண்ணற்ற விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வரலாற்றில் வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வரலாற்றின் வழியாக என்னென்ன படிப்பினைகளை எல்லாம் இந்த உம்மத் பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அத்தனை படிப்பினைகளையும் முழுமையாக பெற்று பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.